because we are kings and our words matter. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடின நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலாவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
ஆத்துமாவுக்காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை 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 லைஃப் இது எழுந்திருந்து பாருங்க. யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே 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 எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய்
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் எல் ரோய் பாடுவோம். எல் ரோய், எல் ரோய், என்னை காண்பவரே. 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 எபினேசர், 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 இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. மானுவேல், 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 கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே. ரோஃபெகா, 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 என் நோய்கள் நீக்கினீர். ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள் நீக்கினீர். ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள் நீக்கினீர். ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள். திரும்ப பாடுவோம். ரோஃபெகா, 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 என் நோய்கள் நீக்கினீர். ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள் நீக்கினீர். எல்லோரும் ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள் நீக்கினீர். ரோஃபெகா, ரோஃபெகா, என் நோய்கள். இன்னொரு முறை பாடும். ரோஃபெகா, 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 என் நோய்கள் நீக்கினீர். 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 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதுதான் வேதம் சொல்லுது. ஏதோ ஆய் முடிஞ்சது போல சொல்லுது. இனிமே ஆக போகுதுன்னு சொல்றல, ஏற்கனவே முடிஞ்சது. இனிமே ஆக போகலாம் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சுகம் வராமல் இருக்கலாம், வருங்காலத்தில் வந்துடும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, அது வரப்போகுதுன்னு சொல்லலை, குணமானீர்கள். ஏன் வரப்போறதை ஏன் ஏற்கனவே வந்தது போல சொல்லுது? ஏன்னா நிச்சயமா வராம இருக்காது. அதனால தான் அப்படி சொல்லுது. வராம இருக்க முடியாது, வராம போக வந்தேதான் ஆகணும். சுகம் வந்தேதான் ஆகணும். அதுக்கு பேமெண்ட் ஏற்கனவே செலுத்தியாச்சு. அவருடைய தழும்புகள் தான் என்ன அந்த பேமெண்ட். சுகத்துக்கு பேமெண்ட் என்னது? அவருடைய உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய நற்கிரியை கிடையாது. நீங்கள் ஒழுங்காக பைபிள் வாசித்தீங்களா, ஒழுங்காக ஜெபிச்சிங்களா,
ஏதோ ஒழுங்காக செஞ்சீங்கனால, அப்படி கிடையாது. நீங்கள் ஏதோ ஒழுங்காக செஞ்சதுனால உங்களுக்கு சுகம் வரப்போகிறது இல்லை. பேமெண்ட் எது? அவருடைய தழும்புகள். அவரை அடின்னு அடித்தாங்க. எதுக்கு? அதுதான் பேமெண்ட் என்னுடைய சுகத்துக்கு. அந்த அடிகளுக்கு அந்த அறிகுறி தான் அந்த தழும்புகள், அந்த மார்க். அவர் உடம்புல பட்ட அந்த மார்க்குனால நான் சுகமாகிறேன். இன்னைக்கு பேமெண்ட் ஏற்கனவே கட்டியாச்சுன்னா என்ன? இன்னைக்கு நான் ரிசீட்டை போய் காமிச்சேன்னா சுகம். பேமெண்ட் கட்டினா அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க மேட்டரு. ரிசீட்டை நீங்கள் போய் எப்போ காமிக்கிறீங்களோ அப்போ சுகம் கிடைக்கும். ஆனால் பேமெண்ட் கட்டினதுலேருந்து சுகம் உங்களுக்கு தான், முடிஞ்சது. நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நிறைய நேரத்தில் ரிசீட்டை போய் காமிக்கிறதுல நம்ம லேட்டாக இருக்கிறோம். ரிசீட் என்னது? விசுவாசம். விசுவாசத்தை செலுத்தும் போது ரிசீட்டை காமிக்கிற மாதிரி சுகத்தை பெற்று அனுபவிக்கலாம். சுகம், பரிபூர்ண சுகம் நம்முடையது. சொந்தம் பாராட்டலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இயேசுவை நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். ஏற்கனவே பேமெண்ட்டை செஞ்சிட்டார். ஏற்கனவே தகுதிப்படுத்திட்டார். உங்களை ஆசீர்வாதம் பெறும்படி தகுதிப்படுத்திட்டார். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வெறும் ஒரு சின்ன காரியம் தான். விசுவாசிக்க வேண்டும், அவ்வளோதான். அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் எடுத்து சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அடுத்த பாடல் சுகத்தை குறித்த அறிக்கை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிக்கை செய்யக்கூடிய ஒரு பாடல் பாடி அவரை ஆராதிப்போம். சுகத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ பெற்றுக்கொள்ளலாம். நீங்க இந்த பாட்டை பாடும் போது பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ உடனே பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்பி, அப்படி விசுவாசித்து பாடலாம். நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நானே உந்தன், நானே உந்தன் நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி.
வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரே. ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பேன் உம்மை. ஆராதிப்பேன் உம்மை. நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசு ராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசு ராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. நாம் எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஓமை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், எங்களுக்கு போதுமானவர் என்பதை இந்த கால வேளையில் எண்ணி பார்க்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைக்கு நீர் போதுமானவர். வார்த்தை எங்கள் மத்தியில் நீர் அனுப்புவீராக. அநேகருடைய வாழ்க்கையில பலத்த காரியங்கள் இன்றைக்கு நடப்பிப்பீராக. ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாகவும் கர்த்தாவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவைகளோடு இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் சந்திக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கொண்டு நீங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை மாற்றி அமைக்கிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி வாழ்க்கைக்குள்ள எங்களை நடத்துகிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தையும் வெற்றியும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். காணிக்கையாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராதனையில் பங்கெடுத்த நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அது MODD அனுப்பலாம். சபை திட்டப்பணியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிக்கோ உள்ள பெரிய காணிக்கை வீட்டில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசவாங்கால் கூட கரங்களை உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவ வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன், ஆமென். கரைகளுக்கு எழுவதை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்ததில் வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேல் அமர்ந்து இருப்பவர்களும் ஒரு சில நாடுகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தை எழுதி நீங்கள் போகும்பொழுது CD ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகளுடைய MP3 CDயும் வெற்றியை வாழும் மகர மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு M. மாதவன் அவரின் குமாரத்தி ஸ்டெபி ஜெயமணிக்கும் சென்னை மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி சபையை சேர்ந்த திருமதி திரு T. விஜய் அவரின் குமாரர் விக்னேஷ் விஜய்க்கும் திருமணம் நடத்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுகிற தனியாக நியாயமான காலம் எவரை காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூற முதலாவது ஓலை அறிவிப்பு. நம்முடைய சபையில் VBS கூட்டங்கள் வருகிற 27ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே 7ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். நமது சபையில் காலை 9 மணி முதல் 12 மணி நடைபெறும். 4 வயது முதல் 16 வயதுள்ள அனைத்து பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளலாம். VBSக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக ஊக்குவிக்கிறேன். அது ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய சபையில் நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் இந்த ஆடிட்டோரியமில் நடக்க இருக்கிறது. அதுக்கு பிள்ளைகளை கொண்டு வர, திருப்பி கொண்டு போகலாம் பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாம் செய்யுங்க. அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அனுபவம். அது இப்படிப்பட்ட இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவம். அதுக்காக நேரம் எடுத்து சிரமம் எடுத்து அவர்களை இங்கே அனுப்புகிறதுக்கு முயற்சி எடுக்கும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன். அது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக இந்த போதனையிலே விசுவாச அறிக்கையை குறித்து நான் போதித்து வருகிறேன்.
விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது விசுவாசிகளுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். விசுவாசியின் அறிக்கை என்னன்னு காண்பித்தேன் உங்களுக்கு. விசுவாசிகள் எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நிறைய விசுவாசிகள் தங்களுடைய பலவீனத்தை, தங்களுடைய தோல்வியை, தாங்கள் ஒன்றுமில்லை என்பதை, தாங்கள் குப்பைகள், தூசி, பூச்சி, புழு அப்படிங்கிறத அறிக்கை செய்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மையாக செய்கிறது, இதை நான் தினந்தோறும் சொல்லிகிட்டு இருக்கணும், நான் ஒன்றும் இல்லைன்னு, நான் குப்பை, தூசி, பூச்சி, புழுன்னு சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. கர்த்தர் உங்களை குப்பைன்னு சொல்லலை, தூசின்னு சொல்லலை, புழுன்னு சொல்லலை, பூச்சின்னு சொல்லலை, பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. அவர் பிள்ளைன்னு சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்லணும். ஏன்னா அதுதான் தாழ்மை. அவர் சொல்கிறதோடு ஒத்து போகிறது தான் தாழ்மை. அவரை காட்டிலும் நாம் ஞானிகள் கிடையாது. அவருக்கு தெரியல பாவம், நம்ம எப்படி சொல்லலாம், அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, தெரியாமல் சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க? நீ கிடையாது, தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. அவர் பிள்ளைகள்னு சொல்கிறாரு, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்கிறவர்கள்னு சொல்லுகிறாரு, புது சிருஷ்டிகள்னு சொல்கிறாரு, புதிய மனுஷன் சொல்கிறாரு, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்னு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் சொல்கிறது தான் சரி. நிறைய பேர் இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷனை தங்களுடைய கன்ஃபெஷன் ஆக்கி கொண்டார்கள். பிற்போக்கான அறிக்கை, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது. அதுக்கு எதிராக பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குதுன்றதை நான் போதித்து வர்றேன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்ன? அது 5 காரியங்கள் அடிப்படையாக இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? அதாவது கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்ததன் மூலமாக நான் இன்றைக்கி என்னவாக இருக்கிறேன், அவர் எனக்கு என்னவாக இருக்கார், நான் அவருக்கு என்னவாக இருக்கேன், அவர் எனக்கு தகப்பனாக இருக்கார், நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை எப்படி மாற்றி கொண்டிருக்கிறது, அவர் இன்றைக்கு எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், பிதாவின் வலது பாரத்தில் இருந்து கொண்டு எனக்காக பரிந்து பேசுகிறவராக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை என்னுடைய வாயில் இருக்கிறது மூலமாக, அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது மூலமாக நான் என்ன செய்ய முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த 5 காரியங்களை எடுத்து அதை ஒரே லைனில் சொல்லப்போனால், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எதை அறிக்கை செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார். நாம் யாருன்றதில்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார். நாம் யாருன்றப்போ தான் இந்த குப்பை, தூசி, பூச்சி, புழுலாம் வந்துடும். அதை யாரும் கேட்கல, அதை செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், மீட்பின் மூலமாக நான் யாராக இருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதன் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்கு மரித்ததன் மூலமாக, எனக்காக மரித்ததன் மூலமாக நான் என்னவாக இருக்கிறேன், இதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதுதான் விசுவாசியினுடைய அறிக்கை. இந்த அறிக்கை தான் நான் செய்யும்போது பரலோகத்தில் அவர் இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் எனக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். எனக்கு வக்கீல் மாதிரி அங்கே பிதாவின் வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார். நான் இங்கே என்ன அறிக்கை செய்கிறேனோ அதை வைத்து தான் அவர் வழக்காட முடியும். உங்களுக்காக வழக்காடுகிற வக்கீலுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது. அவர் உங்களுக்கு சில ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் பெற்றுத்தர்றதுக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைச்சா எல்லாம் கிடைக்கும். அப்போ அவர் நீங்கள் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர்னு சொல்லியிருக்குது. ஆகவே இந்த அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றது ரொம்ப முக்கியம். அது ஏன் நாம் அறிக்கை செய்கிறோம், ஏன் இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியன்றது தான் காமிச்சிட்டு வரேன். பல காரணங்கள் காமிச்சேன். ஒவ்வொரு தரையும் ஒரு காரணத்தை எடுக்கிறோம். ஏன் இந்த பாசிட்டிவாக கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்பதை அறிக்கை செய்வது ஏன் அவசியம் என்கிறதை எடுத்து காண்பித்து வருகிறேன். பல காரியங்களை காண்பித்திருக்கிறோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அது என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நான் அறிக்கை செய்யும்போது, என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லும்போது, அந்த வார்த்தைகளை கொண்டு நான் என்னவா இருக்க போகிறேன், எப்படி இருக்க போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நான் வகையறுக்கிறேன். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். எபிரேயர் 11
முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் ஒரு பெரிய விசுவாச வீரர்களுடைய கதையை சொல்லுகிற ஒரு சாப்டர். பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் அவர்கள் என்னத்தை சாதித்தார்கள், விசுவாசத்தினால் அவர்கள் வாழ்ந்து எதையெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறவர்களுடைய அவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற ஒரு அதிகாரம். அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? விசுவாசம்னா என்னன்னு சொல்லுது. முதல்ல நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அது காணப்படாதவைகளின் நிச்சயம். அது நம்பப்படுகிற காரியங்களை குறித்த ஒரு உறுதி, காணப்படாத காரியங்களை குறித்த ஒரு நிச்சயம்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் இப்படி அந்த உறுதி நிச்சயத்தை உள்ளத்தில் உடையவர்களாக இருந்து வாழ்ந்தவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த விசுவாசத்தை குறித்த ஒரு முக்கிய அம்சத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் எப்படி செயல்பட்டது, இந்த விசுவாசத்தினுடைய சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை நமக்கு ஒவ்வொரு வசனமும் எடுத்து காண்பிக்கிறது. 3ஆம் வசனம் ஒரு முக்கியமான அந்த விசுவாசத்தின் ஒரு முக்கிய அம்சத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது என்ன? விசுவாசம் உலகத்தையே உண்டாக்கினதாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உலகமே இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினால் உண்டானது என்று வேதவசனம் சொல்லுது. விசுவாசத்தினால் உண்டானதுன்னா எப்படி உண்டாச்சு? விசுவாசம் எப்படி உலகத்தை உண்டாக்குச்சு? அல்லது விசுவாசம் எல்லாத்தையும் எப்படி உண்டாக்குது? விசுவாசத்தின் மூலமாக உண்டாகுதுன்னா அது எப்படி உண்டாகும்? சொல்லியிருக்குது, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. விசுவாசம் எப்படி உண்டாக்குச்சான் உலகத்தை? தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. இங்கே உண்டானதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுச்சு, உண்டாக்கப்பட்டது என்று. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா வேறொரு அருமையான ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த வேர்ல்ட்ஸ் வேர் ஃப்ரேம்டு பை த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு வருது. ஃப்ரேம்டு, உண்டாக்கப்பட்டது என்ற வார்த்தைக்கு பதிலாக ஃப்ரேம்டு என்கிற வார்த்தை வருகிறது. அதாவது வெறும் கிரியேட் பண்ணப்பட்டது, பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதை வாசிக்கிறவங்க. தமிழில், ஆங்கிலத்தில் வாசித்தா கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் வருது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. ஃப்ரேம் பண்ணப்படுறதுன்னா வேற, வெறும் உண்டாகிறது இல்லை. ஒரு காரியம் உண்டானது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்கிற காரியங்கள் வகையறுக்கப்படுகிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்குனது மட்டும் இல்லை, எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்கிறதையும் வகையறுத்தது அல்லது அதற்கு வடிவமைப்பை கொடுத்தது என்று தான் வேதவாசனம் சொல்லுது. ஒன்றுக்கும் ஷேப் அண்ட் ஃபார்மை கொடுக்குது. எப்படி இருக்கணும், எப்படி இயங்கணும், எப்படி அது வேலை செய்யணுங்கிறத பற்றி கர்த்தருடைய வார்த்தை தான் அவைகளெல்லாம் காரியங்களை உண்டாக்குனது மட்டும் இல்லை, அவைகளெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தையும் ஒரு செயல்பாட்டையும் நிர்ணயித்தது என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா அது விளங்கிடும். அதாவது இந்த எபிரேயர் 11:3 எதை குறித்து சொல்லுகிறது? உலகங்கள் உண்டானதை பற்றி. ஆகவே உலகங்கள் உண்டான வந்த வசனத்தை எடுத்து வாசிடுவோம். உலகங்கள் எப்படி உண்டாச்சுன்னு அதை வாசித்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வருதுன்னு. 2ஆம் வசனம் சொல்லுது, முதல் வசனம் சொல்லுது தேவன் வானத்தையும் பூமியும் ஆதியிலே சிருஷ்டித்தார்னு இல்லையா. 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று இல்லையா. 3ஆம் வசனம் சொல்லுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.
வார்த்தையினாலே உலகங்கள் உண்டானதுன்னா இப்படி வெளிச்சம் உண்டாச்சு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாச்சு, புல் பூண்டுகள் உண்டாச்சு, ஆகாய விரிவு உண்டாச்சு அப்படின்னு இல்லை. நிறைய பேர் அதை தான் நோட் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உண்டாச்சு, உண்டானது தான் வார்த்தையினால் உண்டானதுன்னு. கிடையாது. வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு சொன்ன பிறகு அப்புறம் பாருங்கள், வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார், வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற் காலமும் முதலாம் நாள் ஆயிட்டு. அதாவது இப்படி தான் சாயங்காலமும் விடிய காலமும் வந்தது. இருள் வெளிச்சம்னு இப்படி தான். அதாவது வெளிச்சம் வந்த உடனே இந்த இருளும் வெளிச்சமும் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இது சாயங்காலமும் விடிய காலமும் இப்படி மாற்றி மாற்றி வரணும் அப்படிங்கிறத கர்த்தர் நியமிக்கிறார். அது எப்படி நியமிக்கிறாரு? வார்த்தையினால் நியமிக்கிறார். வார்த்தையினால் உண்டாக்குறது மட்டும் இல்லை, எப்படி அது செயல்பட வேணும், இயங்க வேணும் என்கிறதை நியமிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி 7ஆம் வசனம், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார், அது அப்படியே ஆயிற்று. அப்போ ஆகாய விரிவை உண்டாக்குறது மட்டும் இல்லை, அது எப்படி வேலை செய்யணும்னு சொல்கிறார் பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலம் உண்டாகி 2ஆம் நாளாயிற்று. அப்போ ஆகாய விரிவு எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறார். பின்பு தேவன் 9ஆம் வசனம், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் ஆக கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கும் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். என்ன பண்ணுறாரு பாருங்கள், உண்டாக்குறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட வைக்கிறார். 11-12 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா புல் பூண்டுகள்லாம், மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள்லாம் பிறக்கிறத பற்றி சொல்கிறார். அவைகள்லாம் எப்படி இருக்க வேணும், எப்படி இயங்க வேணும்னு சொல்கிறார். தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, அது அப்படியே முளைப்பித்ததுன்னு. அதாவது வெறும் மரஞ்செடி கொடிகள் புல் பூண்டுகள் உண்டாக கடவுதில்லை, அது எப்படி இருக்கணும், அது தன் ஜாதியின்படியே தனக்குள் விதைகளை உடையதாக இருக்க வேண்டும். ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தன் ஜாதியின்படியே தனக்குள்ள விதைகளை உடையவதாக இருக்க வேணும். இதெல்லாம் எப்படி சொல்லி தான் பண்ணுறார். இதைத்தான் இந்த 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எபிரேயரில் அதைத்தான் அப்படி சொல்லுது. வெறும் உண்டாக்கினார்ல, உண்டாக்குனது மட்டுமல்லாமல் வகையறுக்கிறார். எது எப்படி இருக்கணும், புல் பூண்டுனா எப்படி இருக்கணும், அதனுடைய விதை அதுக்குள்ளே இருக்கணும், அதது ஜாதியின்படி அதனுடைய விதை அதுக்குள்ளே இருக்கணும், அதது ஜாதியின்படி பிறப்பிக்க வேண்டும். இப்படி தான் கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள், 14ஆம் வசனம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்கிறார். அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவைகளெல்லாம் உண்டாக்குறார், சுடர்கள் உண்டாக கடவுது என்றார் ஆகாய விரிவில். இப்போ பாருங்கள், அவைகள் அடையாளங்களுக்காகவும் அவங்க யூஸை சொல்கிறார். எதுக்காக அது சுடர்கள், எதுக்கு? வெறும் சுடர்களை உண்டாக்குறது இல்லை, எப்படி அது இயங்க வேணும், எப்படி செயல்பட வேணும், என்ன அதனால் பிரயோஜனம் அப்படின்றத வகையறுக்கிறார், ஸ்பெசிஃபை பண்ணுறார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. எதுக்கு இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம்? அடையாளங்களுக்காக, காலங்கள் நாட்கள் வருஷங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் வந்து சூரியன் மறைகிறதெல்லாம் ஒரு நாள் வந்து நாள் முடியுதுன்றது நமக்கு வழங்குது இல்லையா? இப்படி காலங்கள் வருஷங்கள் நாட்கள் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களாக இருக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும், இப்போ பாருங்கள் இன்னும் ஸ்பெசிஃபை இன்னும் பர்டிகுலராக சொல்கிறாரு, பகலை ஆள பெரிய சுடர், இரவை ஆள சிறிய சுடர் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை சூரியன் ஆள வேணும், இரவை சந்திரன் ஆள வேண்டும், நட்சத்திரங்கள் இப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறார், எது எப்போ எப்படி வேலை செய்யணும். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும்
தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். வார்த்தையினால என்ன பண்ணுறாரு பாருங்க, வெறும் சிருஷ்டிக்கலை, எது அது எங்கே இருக்கணும், ஆகாய விரிவில் வைத்தார் இருக்குது, அங்கே வச்சிருக்கிறார், அதனால அங்கே இருக்குது, கீழே எங்கேயா தொங்கிட்டு இல்லை. அது ஏன் அங்கே இருக்குது, அவர் அங்கே வச்சார், அங்கே இருக்கட்டும்னு. அங்கே வச்சது மட்டும் இல்லை, எது எப்போ வேலை செய்யணும், பகலுக்கு எது, இரவுக்கு எது, எது எது எப்படி ஒளி கொடுக்கணும், அப்படியெல்லாம் நியமிக்கிறார். அதைத்தான் சொல்லியிருக்குது, தேவன் உலகங்களை வார்த்தையினால் ஃப்ரேம் பண்ணினார், வடிவமைத்தார் அல்லது வகையறுத்தார் என்று சொல்கிறது அதுதான். 20ஆம் வசனம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எதுக்குள்ளே போக போகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக தான் வகையறுக்க வேண்டும். எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எது எப்படி இருக்கணுன்றத நாம் சொல்லி சொல்லி தான் உண்டாக்க வேண்டும். அதை காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ 20ஆம் வசனம், தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயவரில் பறக்கும் பறவைகளும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இங்கே ஒரு புது வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இங்கே நம்ம பிரசங்கம் பண்ணி இப்போ பொட்டி கடை கூட ஆசீர்வாதம் கடைன்னு வச்சுருக்கிறாங்க நிறைய பேர். ஆசீர்வாதன்றது ஊருக்கே இப்போ பரவி போச்சு. இந்த ஆசீர்வாதன்ற வார்த்தை முதல் கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். இங்கே வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தில் மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்குன போது கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லியிருக்குது. ஆசீர்வதித்தார்னு என்ன, இவ்வளோ நேரம் பண்ணார் இல்லையா, வெளிச்சம் உண்டாக்குறது என்றார், ஆகாய விரி உண்டாக்குறது என்றார், புல் பூண்டுகள் உண்டாக்குறது, அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிற விதைகளை உடையதாக இருக்க கடவுது என்றார், சுடர்கள் உண்டாக்குறது என்றார், பகலில் இந்த சுடர் இரவில் இந்த சுடர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இருக்கு இல்லையா. சொன்னார் என்றார்னு சொல்லிகிட்டே வருது இல்லையா. அதைத்தான் இங்கே நிறுத்திட்டு இப்போ வேறு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, என்றார்ன்றதுக்கு பதிலாக ஆசீர்வதித்தார். இங்கே சொல்லியிருக்கலாம், மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் அல்லது என்றார் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான் இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ புது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, என்று ஆசீர்வதித்தார் அப்படின்னு ஒரு புது வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஜீவ ஜந்துக்களை உண்டு பண்ணுகிறார், மீன்கள் பறவைகள் எல்லாம். வெறும் என்றார்னு சொல்லாமல் ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேத வசனத்தில் எங்கே பார்த்தாலும் அதை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த கான்செப்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங். இந்த ஆசீர்வாதம்ன்ற அந்த கான்செப்டை எங்கேருந்து வந்தது, எப்படி அது வேலை செய்யுது, ஏன் அதை காண்பிக்க போகிறோன்னா, நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசி தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம உண்டாக்குறோன்றதை காண்பிக்க போகிறேன். அதனால தான் இதுக்குள்ளே போகிறேன். இப்போ மீன்கள் பறவைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தாராம். என்ன சொல்லி ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை தான் பெனடிக்ஷன்ன்றோம் ஆங்கிலத்தில் இல்லையா. பெனடிக்ஷன்னு கோயிலில் ஆசீர்வாதம் கூறுறாங்களே, அதை தான் பெனடிக்ஷன்றோம். கோயில் முடிவில் பிரசங்கியார் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் கூறுறாரு. இந்த ஆசீர்வாதம் கூறுறத சாதாரணமாக நினைக்கிறது இல்லை ஜனங்க. பாரம்பரியமாக இருக்கிறவங்க, கிறிஸ்தவத்தில் இருக்கவங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோயிலே உட்கார மாட்டாங்க, ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. கோயில் நடக்கிறப்ப இவங்க எங்கேயாவது இப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் கூறுற நேரத்தில் தலையை உள்ளே விடுவாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பண்ணணும். கோயிலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, பிரசங்கத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆராதனைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதத்துக்கு இருக்கணும், அதுக்குள்ளே வந்துடணும், தலையை உள்ளே நீட்டி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தின் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆசீர்வாதம் கூறலைன்னா இது என்ன கோயிலாக, ஆசீர்வாதம் கூறாத கோயில் அப்படின்றவாங்க. ஆசீர்வாதம் கூறுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது எங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெறும் பிரசங்கியார் சபையில் ஆசீர்வாதத்தை கூறினா போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் அப்படின்றத எடுத்து காண்பிக்க போகிறோம் பாருங்கள். ஏன்னா அதுக்கு தான் இந்த விசுவாச அறிக்கைங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய பாயிண்ட்டே.
கர்த்தர் ஆசீர்வதித்தார். டீச் பண்ணுறார், நமக்கு மனு வர்க்கத்துக்கு டீச் பண்ணுறார். எப்படி நீ வாயை திறந்து உன்னுடையதை பற்றி உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேணும், நீ எப்படி சொல்லி சொல்லி வகையாக இருக்க வேணுன்றதை காமிக்கிறார். அவைகளெல்லாம் ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? மீன்கள் பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியும் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அப்புறம் 26ஆம் வசனம், நமது சாயலின்படி நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். நல்லா கவனிங்க, மனுஷனை உண்டாக்குறார். இப்போ மனுஷனை உண்டாக்கும்போது சொல்கிறாரு நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி, அதாவது நம்மை போலவே அவனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை போலவேனா என்னன்னு கேட்குறாங்க ஜனங்க. அது என்னங்க நம்மை போலவேன்றாரு? அது என்னது நம்மை போலவேன்னு என்ன? அவரை போல இருக்கிறதுனா என்ன? அதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் பாருங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். அவரை போலன்னு என்ன அர்த்தம்? ஆளுகிறது தான் தேவன். எந்த விதத்தில் அவர் ஆளுகிறார்? எல்லாத்தையும் உண்டாக்குறது மட்டும் இல்லை, எது எது எப்படி இருக்கணும்னு சொல்கிறவர் அவர் தான் ஆர்டர் போட்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் அதுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பூமியை அவருடைய ஆர்டர் படி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அவர் கட்டளையிட எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும். அவர் ஆளுகிறவர். இப்போ சொல்கிறாரு நம்மளை மாதிரியே மனுஷனை உண்டாக்கும், அவன் ஆளக்கடவன், அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லி 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 எல்லாத்தையும் உண்டாக்குனது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வகையறுத்தார். எது எது எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி செயல்படணும், எது எப்போ செயல்படணும், எப்படி செயல்படணும்லாம் சொல்லி சொல்லி தான் வச்சார். சொல்லி சொல்லி வச்சவர் இப்போ மனுஷனை அவரை மாதிரியே உண்டாக்கிட்டு, அவர்கள் ஆளக்கடவர்னா அந்த ஆளக்கடவர்ன்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களும் சொல்லி 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 எல்லாத்தையும் உண்டாக்கட்டும், எது எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி இயங்கணுன்றதை இவர்களும் சொல்லட்டும் அப்படிங்கிறார். அதுதாங்க அர்த்தம். அப்புறம் 28ஆம் வசனம் பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டாரு, பர்பஸை சொல்லிட்டாரு. மனுஷனை உண்டாக்க போகிறேன், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்க போகிறேன், ஆண்டு கொள்ளும்படியா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியா உண்டாக்க போகிறேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். சொன்னாதான் அப்படி ஆவார்கள் அவர்கள். வெறும் உண்டாக்கிட்டா போதாது, மனுஷனை உண்டாக்கின மனுஷன் பேரில் இப்போ கூறுகிறார் ஆசீர்வாதத்தை. அதான் அந்த ஆசீர்வாதம். பெனடிக்ஷன்ற வார்த்தைன்ற அர்த்தமே தான். பெனேனா குட், டிக்ஷன்னா கூறுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற உச்சரிக்கிற வார்த்தைகள். அப்போ நல்ல வார்த்தைகளை உச்சரித்து சொல்வது தான் பெனடிக்ஷன் என்கிறோம். அப்போ மனுஷனை உண்டாக்குனது மட்டும் இல்லை, சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, அவன் மேலே கூறுகிறார் ஆசீர்வாதத்தை. என்ன ஆசீர்வாதத்தை கூறுகிறார்? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், பலுகி பெருகி பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கூறுகிறார். சரி, இப்படி தான் எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்குனார். இப்போ இப்படி உண்டாக்குறதுனால மனுஷனும் அப்படியே தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலேயும் அவன் என்ன பண்ணுவான்? இப்போது அவன் தான் ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டாரு. இப்போ அவன் ஆளணும். எப்படி ஆளணும்? வார்த்தையினால் ஆள வேண்டும். அதனால தான் வாயை திறந்து என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய தோல்வியை பேசினா ஆள முடியாது, தோக்க வேண்டியது தான். நம்முடைய பலவீனத்தை பேசினா ஆள முடியாது. நான் ஒன்றும் இல்லை, நான் பூச்சி தூசி பூச்சி புழு குப்பை அப்படின்னு பேசினா ஆள முடியாது. அதனால தான் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆளக்கடவர்கள்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் தோல்வியை பேசுகிறாரு எங்கேயாவது? கர்த்தர் தன்னுடைய பலவீனத்தை பேசுகிறாரு எங்கேயாவது? கிடையாது. பலவீனம் கிடையாது அவர்கிட்ட, தோல்வி கிடையாது அவர்கிட்ட. எண்ணி கூட பார்க்கறது இல்லை அவர். அதை பேசுகிறதே கிடையாது வாயால். அவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை சொல்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிடவும் நிற்கும். அவன் சொன்னபடி ஆகும்னு இயேசு சொல்கிறாரு. ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. நாம் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆளக்கடவர்கள்னு சொல்லி உண்டாக்கிட்டார்.
இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, காமிக்கிறேன் உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, நல்லா ஆசீர்வதிக்க கற்றுக்கொண்டான். ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா முத முறை அவன் ஆண்டவர் அவனோட பேசுகிற மாதிரி வர்ற சீனே இங்கே பைபிளில். இது ஒரு ட்ராமா மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனே என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிற சீன் என்ன தெரியுமா? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1 முதல் 3 வசனங்கள். அதில் 2, 3 ஆகிய அந்த 2 வசனத்தில் 5 முறை கர்த்தர் ஆசீர்வாதத்தை பற்றி அவன்கிட்ட பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். எத்தனை தடவை ஆபிரகாமை கூப்பிட்டு என்னப்பா பேசினாருன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ஆசீர்வாதம் 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 அறியான். 4 லைன் பேசுறதுக்குள்ளே 5 தடவை ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. அவனுக்கு கத்துறார், ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கவோ ஆசீர்வாதத்தை கூறுகிறார் அவன் மேலே. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பாருங்க, கூறின உடனே நிச்சயமாக நான் சொல்ல எல்லாமே பைபிளில் பாருங்கள். ஆபிரகாம்கிட்ட ஆசீர்வாதத்தை கூறணுன்னா அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க இனத்தார் எல்லாரும் கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறான் போல் இருக்குது. ஏனென்று சொன்னால் பாருங்கள், இப்போ 24ஆம் அதிகாரத்தை சிலதெல்லாம் நம்மளே இப்படி வாசித்து தான் தெரிஞ்சுக்கணும். அதை அங்கேயும் வாசித்தாலே இது புரியுது. 24ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ஆதியாகமம் 24:60. இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் 100 வயசில் ஒரு பிள்ளையை பெற்றான் இல்லையா? அந்த பையனுக்கு பெண் பார்க்கறதுக்காக ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான், சொல்லி அனுப்புகிறான். இப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார், இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நீ போன காரியம் நிச்சயமாக ஆகும். வரும்போது பெண்ணோட தான் வருவே, நீ கர்த்தர் எனக்கு உதவுவார், தம்முடைய தூதனை உனக்கு முன்னாக அனுப்புவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் போகிறான், தெய்வாதீனமாக ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுறான். அவங்களுக்கு தெரியும் அது நடந்ததெல்லாம். இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். அதே மாதிரி இருக்குது பொண்ணு, அதே மாதிரி இவனுக்கெல்லாம் செய்யுது. அந்த பெண்ணு எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்குது. போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசி யார் என்னன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவனுடைய இனத்தார்கிட்ட தானே போய் கொண்டாட சொன்னான், சொந்தக்காரங்கிட்ட தான் போய் செலக்ட் பண்ண சொன்னான். கடைசியில் போய் பேசி எல்லாம் முடிவு பண்ணி அவங்க சந்தோஷமாக பொண்ணை கொடுக்குறேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு சில நாட்களில் அங்கேருந்து கிளம்புறான். பெண்ணை கூப்பிட்டு கிளம்புறதுனா இன்றைக்கி மாதிரி இல்லை. சும்மா இன்றைக்கெல்லாம் பிளேனில் ஏறினா டப்புன்னு 1 மணி நேரம் போய் 1 மணி நேரத்தில் அந்த பக்கம் போயிருங்க, இன்னொரு நாட்டிலே போயிருங்க, இல்லைனா சில மணி நேரத்தில். ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. இப்போல்லாம் யாரும் ஏர்போர்ட்டு கூட போகிறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன், ஒரு காலத்தில் ஒரு ஆள் போகிறாருன்னா ஒரு பஸ் நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க ஏர்போர்ட்டில். இப்போல்லாம் யாரும் சட்டை கூட பண்ணுறது கிடையாது. வர்ற ஆளையும் சட்டை பண்ணுறது கிடையாது, போகிற ஆளையும் சட்டை பண்ணுறது கிடையாது. எல்லாம் வர்றது போகிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அந்த காலத்தில் பிரயாணங்கிறது பெருசு. பாருங்கள், ஒரு 100 மைல் போகிறதுனா கூட அந்த 100 மைல் பிரயாணம் 10 நாள் பிரயாணம். நடந்து தான் போகணும், ஒட்டகத்து மேலே ஏறிட்டு போகணும், இந்த மாதிரி தான் போகணும். இதில் எவ்வளோ பொடி நடையாக போனீங்கன்னா 10 நாள் ஆகும். அவ்வளோ நீண்ட பிரயாணம். போனால் திரும்பி வர முடியாது, சும்மா வந்துட்டு போயிட முடியாது. அப்பா வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு பொண்ணு கிளம்பிட முடியாது. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு டபார்னு பஸ் ஏறி கிளம்பிட முடியாது. போனது தான். அப்புறம் திரும்ப அம்மா வீட்டு பக்கம் பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு பெரிய ஈவெண்ட் கிளம்புறது. பொண்ணு செலக்ட் பண்ணியாச்சு, ஒத்துக்கிட்டாச்சு. பெண்ணுடைய சகோதரர்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, கூப்பிட்டு போகலான்னு சொல்லி. பெண்ணும் சரின்ட்டா. கிளம்புறது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில்? அவ்வளோ பெரிய ஒரு காரியம். போனால் திரும்பி வர போகிறதில்ல, அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ அவளை எப்படி வழி அனுப்புகிறார்கள்னு பாருங்கள். 60ஆம் வசனம். அவங்க வீட்டார் என்ன பண்ணுறாங்க? ரெபெக்காளுடைய வீட்டார் ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பாயங்கருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்தார்கள். எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க இதை? ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு? அதுவும் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 1:28 வர்ற அதே ஆசீர்வாதம். ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்க, அதே ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையாகவே இதை இன்னும் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதே ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தர்றாரு. 12ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி ஆக்குவேன்னா பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதுதான் அதில் இருக்குது.
பெரிய ஜாதி ஆகிக்குவேன்னா, அப்பா உன்னை பெரிய வம்சமாக்கிடுவேன், நீ ஒரு ஆளாக இருக்கிற, உன்னை எடுத்து ஒரு பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், கோடான கோடி மக்களாக்குவேன்றார். வார்த்தை தான் வித்தியாசமாக ஒழிய கான்செப்ட் சேம் தான், அதே தான். அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா 5 காரியங்களுக்கு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 5 காரியத்தை அனலைஸ் பண்ணி 2ஆக சுருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பின்றது ஒன்று, அது பெருக்கத்தை குறித்த ஆசீர்வாதம். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்றது எல்லாத்தையும் ஜெயித்து எல்லாத்தையும் மேற்கொண்டு எல்லாத்துக்கும் மேலாக நாம் வாழுகிற, வெற்றியோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்போ பெருக்கத்தின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, ரெண்டை தான் ஆசீர்வாதமாக கூறுறார். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? பெருக்கம், பலுகி பெருகி நிரப்ப முடியாமல் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும். அப்போ 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம், வெற்றியின் ஆசீர்வாதம், வெற்றி வாழ்க்கை என்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுவும் அதே தான். 12ஆம் அதிகாரத்தில் 2-3 ஆகிய வசனங்கள் வாசித்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருக்கு பாருங்கள். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பலுகி பெருகி பூமியை நிரப்பின்றது அதில் வந்துடுது இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அதில் என்ன வருது? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம். நம்மளை எதிர்த்து நிற்கிறவன் எவனும் தேரவே மாட்டான்னு அர்த்தம், நமக்கு தான் வெற்றின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னதை அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கிறார் இவங்களுக்கெல்லாம். இப்படி நீயும் பேசுன்னு இதைத்தான் ஆபிரகாமும் கற்றுக்கிட்டு அதையும் சொல்லி கொடுத்துருக்கான் தன்னுடைய வீட்டார்கள்லாம். அவர்களெல்லாம் இதுதான் பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் சகோதரியே கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன்னுடைய சந்ததியார் அவளுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக. இது பழைய காலத்து லாங்குவேஜ். இது அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய சந்ததியார் அவளுடைய சத்துருக்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஜெயிப்பார்களாக, அவர்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்தரிப்பார்களாக, உன் சந்ததியார் வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. நீ கோடாகோடியாய் பெருகு, உன்னுடைய சந்ததியார் வெற்றி வாழ்க்கையை அனுபவிக்க வேணும். 2 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பெருக்கம், அப்புறம் வெற்றி இல்லையா? எப்படி அனுப்புகிறாங்க பாருங்கள், பொண்ணை வழி அனுப்புறது. நம்ம ஊரில் எப்படி அனுப்புகிறாங்க? எப்படியோ பொழைச்சா சரிம்மா, கண்ணீர் விடாமல் பார்த்துக்க, பெருசாக ஒன்றும் கேட்கல, இருக்கிற கஞ்சியோ அனைத்தையும் ஊற்று, உன்னால் முடிஞ்சதை செய். இப்படி தான் நம்ம ரொம்ப லோ ஆகிட்டோம். நம்ம இதுக்கு தான் பைபிள் பிரசங்கம் தேவைன்றது. எப்படி அனுப்புகிறாங்க? போய் வான்னு சொல்லி அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறாங்க? அங்கே தான் போய் வாடுறதெல்லாம் கிடையாது. எங்கே போகிறது? போனது தான். அதனால் ஒரேடியாக சொல்லிவிடுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கோடியாய் பெருகுவாயாக. அப்படின்னா இன்றைக்கி உன்னை தனியாக அனுப்புகிறேன், நீ போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று, அவர்கள் பிள்ளைகளை பெற்று, அவர்கள் இன்னும் பிள்ளைகளை பெற்று ஒரு பெரிய தேசமாகி, அந்த தேசமான ஜனங்கள் உலகமெல்லாம் பெருகி அவர்கள் பரவி எல்லாம் இருந்து கோடாக நீ பெருகுவாயாக என்று சொல்லி, எப்படி இவள் இருக்க வேணும், இவளுடைய எதிர்காலம் எப்படி உண்டாக வேணும், இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி கணிதருகிற வாழ்க்கையாக இருக்கணும், பெருக்கத்தின் வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி என்பதை தங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால உலகங்களை தேவன் என்ன பண்ணார்? ஃப்ரேம் பண்ணினார். உலகம் எப்படி இருக்கணுன்றதை ஃப்ரேம் பண்ணார். வெறும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்கலை. அது எப்படி இருக்கணும், எங்கே தொங்கணும், எங்கேருந்து அடிக்கணும் வெளிச்சம், பகலுக்கு எந்த வெளிச்சம், இரவுக்கு எது வேலை செய்யணும், எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு பாருங்கள். அது மாதிரி இவங்க வார்த்தையில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ கோடியாய் பெருகுவாயாக அப்படிங்கிறாங்க. உன் சந்ததியார் அவளுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. அதாவது உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி அவளுக்கு எதிர்த்து வருகிற அத்தனையும் மேற்கொண்டு ஜெயிப்பார்களாக அப்படிங்கிறாங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படிங்க. கொஞ்சம் சில நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வசனத்தை மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா சொல்லுது? சாதாரண ட்ரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓ அவர் சிஸ்டர், மே யூ மல்டிப்ளை டென்ஸ் ஆஃப் thousands அல்லது டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், அண்ட் மே யுவர் descendants possess the gates of their enemies அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப மாடர்ன், சுருக்கமாக சொல்கிற ட்ரான்ஸ்லேஷன். எப்படி தெரியுமா சொல்லியிருக்குது அது? யூ ஆர் அவர் சிஸ்டர், live bountifully, your children victoriously. என்ன அருமையாக சொல்லியிருக்குது. இதை எங்கேயாவது எழுதி போடணுன்னு நினைக்கிறேன். போகிறவளை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்களுடைய சகோதரி, பலுகி பெருகி ஏராளம் தாராளம் என்கிற விதத்தில் வாழ்ந்துகொள், உன்னுடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்கட்டும். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. லிவ் பவுண்டிஃபுல்லின்னா, பவுண்டிஃபுல்னா ஏராளம், பலுகி பெருகி அதெல்லாம் வந்துடுதுங்க. கோடா கோடியாய் பெருகுவாய் என்றதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில். நீ எங்களுடைய சகோதரி, லிவ் பவுண்டிஃபுல்லி, நீ வளர்ந்து பெருகு. அது மட்டும் இல்லை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததியார் வெற்றிகரமாய் வாழட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதெல்லாம் எடுத்து நான் கல்யாண பிரசங்கமாக்கிடுறது. ஞாபகம் ஒரு தடவை கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன். கோடா கோடியாய் பெருகுவாயாக, இப்படி சந்ததியார் வெற்றிகரமாக வாழ்வார்களாகன்னு பிரசங்கம் பண்ணிருக்கேன். ஒருத்தர் சொல்கிறார், எங்கே பிடிக்கிறீங்க இந்த வசனம்லாம்? நாங்கள் வெறும் கானாவூரில் தான் இருக்கிறோம் அப்படின்னாரு ஒருத்தர். நான் சொன்னேன், கானாவூரையாவது ஒழுங்காக சொல்லி தொலைங்களேன். என்ன கானாவூரில் ஒரு கல்யாணம், சொந்த கல்யாணத்துக்கு வந்தார். இந்த கல்யாணத்தை போலவே அந்த கல்யாணத்தில் வந்தவர் இங்கேயும் வந்திருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சார்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. கானாவூர் கல்யாணத்தை ஒழுங்காக பிரசங்கம் பண்ணணுன்னா செழிப்பை பிரசங்கம் பண்ணி ஆகணும். 6 கற்சாடியில் தண்ணியை ஊற்றி அதையெல்லாம் திராட்சரசமாக்கி, இல்லை பத்தலை போதலைன்ற வாழ்க்கையை போதும் போதுன்ற வரைக்கும் நிரப்பி ஏராளம் தாராளமாக்கி, இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு திராட்சரசத்தை குடித்ததே இல்லைன்னு அப்படி ஆக்குனாரு. அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். வெறும் சும்மா கானாவூர்லே இந்த கல்யாணத்தில் இயேசு வந்தார். சரி வந்தார், என்ன பண்ணார்? பாவம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பேன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது? இந்த மனுஷன் இவ்வளோ தானே சம்பாதிக்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணுறோம் தேர்வுமா நம்மன்னு அது முழிச்சிட்டு இருக்குது. அவனும் பாவம் இந்த சம்பளத்தை வச்சு எப்படி ஒப்பேத்துறது? நாளையிலேருந்து செலவெல்லாம் டபுள் ஆகிடுமே, கூட ஒரு ஆள் சேருதே, ஒரு ஆளுக்கே 10 இப்போ 2 ஆளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்லணும்? எப்பா 6 கற்சாடியை ஃபுல்லாக நிரப்ப சொல்லி அதையெல்லாம் திராட்சரசமாக மாற்றி, எப்போவுமே எங்கேயுமே இப்படி ஒரு திராட்சரசத்தை குடிச்சது இல்லைன்னு சொல்லி அவ்வளோ திராட்சரசம் கொடுத்து ஏராளம் தாராளமாக கொடுத்து போதுங்கிற அளவுக்கு கொடுத்து குறையை போக்கி நிறைவே உண்டாக்குன அவர் இங்கே இருக்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருப்பார், உன் கல்யாண வைபவத்தில் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் உன்னோட இருப்பாருன்னு அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது கல்யாண நேரத்தில் கொஞ்சம் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னால் பாவம் அவங்கள பார்த்து, கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பார்த்தா தான் எனக்கு பரிதாபமாக இருக்கும். அதுக்காகவே நான் கொஞ்சம் நல்லா சொல்கிறது. அவங்க பயந்துக்கிந்து மிரண்டு போயிருக்கிறாங்க. இப்படி 2 வார்த்தையை கேட்டாங்கன்னா அவங்களே பெருக்கப்பாயிடுறாங்க. கோடா கோடியாய் பெருகுவாயாக, வெற்றிகரமாக உன்னுடைய சந்ததி வாழட்டும் அப்படின்னாலே எவ்வளோ நல்ல வார்த்தைகள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீடுகளில் தொனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் தொனிக்கணும்னு? ஒரு பொண்ணை வழி அனுப்பும்போது இப்படி வழி அனுப்புனா எப்படி இருக்கும்? ஹலோ, இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை கூறினா அது கோயிலேருந்து வெளியே போகும்போதே பாத்திரலாம் ஒரு கைன்னு போகும். வாழ்க்கையில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன வந்தாலும் சரி ஜெயித்தை காட்டுறதுன்ற ஒரு முடிவோடு போவார்கள். இதைத்தான் சொல்லியிருக்குது. உலகங்கள் விசுவாசத்தினால உண்டாக்கப்பட்டது.
விசுவாசத்தினால தான் விசுவாசி ஒரு வாழ்க்கையை உண்டாக்குகிறான். விசுவாசத்தினால தான் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் உண்டாக்குகிறீங்க. விசுவாசத்தினால தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. விசுவாசம்தான் உங்களுடைய வியாபாரத்தை வெற்றிகரமாக்குகிறது. விசுவாசம் தான் உங்களுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறது தான், விசுவாசம் தான் அவங்களுடைய சபையை பெருக பண்ணுகிறது, நல்லா இருக்க பண்ணுது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு பிரசங்கியார் சபையை வச்சு நடத்துறதுன்னா இவரே மூக்கால் அழுதுட்டு இருந்தால் சபை எப்படி இருக்கும்? சில பிரசங்கியார்களுக்கு வழங்குறது இல்லை பாருங்கள். அவங்க எந்திரிச்சா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி காசு இல்லை, வாடகை காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லை, இல்லைன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமலே தான் இருக்கும், இருக்கிறதா மாற்றவே முடியாது. சரி இல்லைன்றாரே இவர் கொஞ்சம் கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து இன்னும் இல்லைம்பாரு. ஏன்னா அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. இல்லைன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு தான் இல்லைன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம தானே சொல்லி ஃப்ரேம் பண்ணுறோம். இல்லை பத்தலை அப்படின்னு சொல்லி போதாத காலத்தை உண்டாக்கிக்கிறோம். நாம் தான் வகையை அறுத்தது. எப்படி இருக்க போகுது வாழ்க்கை, சபை எப்படி இருக்க போகிறதுன்னு நாம் தான் அதை உண்டாக்கணும். இல்லைன்னு சொல்லி அப்போ எப்படி பேசணும்? என்ன எதிர்பார்க்குறோம், என்னத்தை விரும்புகிறோம், எப்படி இருக்க வேணும் என்று விரும்புகிறோமோ அதை பேசணும். அதுக்காக தான் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே உலகங்கள் உண்டானது. கடவுள் அப்படி தான் உண்டாக்குனார், ஃப்ரேம் பண்ணார், விசுவாசனார். உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் வார்த்தையை கொண்டு உங்கள் உலகத்தை உண்டாக்குங்க. அவர் விசுவாசத்தினால அவருடைய வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்குனார். உங்களை அவர் மாதிரியே உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயல்படி உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய உலகத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்கள் கையின் பிரயாசத்தை, உங்கள் வாழ்க்கையை வகையறுத்து வையுங்கள் அல்லது ஃப்ரேம் பண்ணுங்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை உங்களுடைய வார்த்தைகள் வரைந்து காட்டட்டும். வார்த்தைகள் அதுக்கு பிரயோஜனப்படுத்துங்க. எல்லைகளை விரிவாக்குறதுக்கு வார்த்தையை பயன்படுத்துங்கள். முன்னேறதுக்கு வார்த்தையை பயன்படுத்துங்கள். வெற்றி பெறுறதுக்கு வார்த்தையை பயன்படுத்துங்கள். அதுதான் விசுவாசம். பாருங்கள், நான் சின்ன வயசில் வளரும்போது எல்லாம் விசுவாசம்னு பேசுவாங்க பாருங்கள். ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாருங்க, நான் வேலையை விட்டேங்க, விசுவாசத்தில் இருக்கிறேன். அப்போ நான் நினச்சிட்டேன், விசுவாசம்னா வேலையை விடுறது போல் இருக்குது, வேலையை விட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் விசுவாசம். கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அது விசுவாசம் இல்லை, வேலையை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அது விசுவாசம். ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அதானே சொன்னாங்க, அவர் வேலை செய்கிறாரு, பெரிய கம்பெனியில் இருக்கார், நான் வந்து விசுவாசத்தில் இருக்கிறேன். இப்போ தான் எனக்கு புரியுது விசுவாசம்னா என்னன்னு. அதுக்கப்புறம் தான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் விசுவாசம்னா என்ன. விசுவாசத்தை பற்றி எனக்கு சந்தேகமும் கிடையாது. யார் விசுவாசி, யார் விசுவாசத்தில் இருக்கிற ஆள்? இல்லை, தோல்வி ஒன்றும் இல்லை, நான் ஏமாத்திரம், நான் குப்பை, தூசி, பூச்சி, புழு அப்படின்னு சொல்கிற ஆள்கிட்ட விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அவர் வேலையை விட்டுருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லை. வேலையை விட்டுருக்கலாம், இன்னும் எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. யார் விசுவாசி, யார் விசுவாசத்தில் வாழ்கிற ஆள்? விசுவாசத்தில் வாழ்கிற ஆள் தான் வார்த்தையை சரியாக பயன்படுத்துகிறாரு. அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே எனக்கு தாழ்ச்சி அடைவதில்லை, நான் எதிலும் குறைந்து போவதே கிடையாது. கர்த்தர் எல்லா நன்மைகளாலும் என்னை திருப்தியாக்குகிறார், எனக்கு குறைவே கிடையாது. நான் ஒரு நாளும் பட்டினி இருப்பது கிடையாது, நான் தாழ்ச்சி அடைவது கிடையாது. கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். பெருக்கத்தின் தேவன் என்னை பெருக பண்ணுவார். பொருளாதாரத்தில் பெருக பண்ணுவார், அறிவில் பெருக பண்ணுவார், ஞானத்தில் பெருக பண்ணுவார், விவேகத்தில் பெருக பண்ணுவார், சபையை பெருக பண்ணுவார், நான் கையிட்டு செய்கிற காரியங்களை பெருக பண்ணுவார். அவர் பெருக்கத்தின் தேவன். நான் பெருகுவேன், இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன் நாளைக்கு. அப்படியே ஆயிருக்கு பாருங்க.
நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்ததோ அதை காட்டில் எனக்கு 1000 மடங்கு பெருகி இருக்குது. அப்படியே லிட்டரலாக அது எத்தனை வாரம் பிரசங்கம் பண்ண தெரியுமா? இங்கே நான் உபாமம் 1:11 அங்கே தான் இருக்குது. நீ இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாயின்னு மோசே சொன்னார். அதை எடுத்து எத்தனை வாரம் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாய் 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 பெருகுவாய்ன்னு சொல்லி ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்க போகிறேன்றதுக்கு, எப்படி இருக்க போகிறேன், இந்த சபை எப்படி இருக்கும், எங்களுடைய நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் அதுக்கு தான் வார்த்தையை பயன்படுத்த சொல்கிறார், வாயை அதுக்கு பயன்படுத்த சொல்கிறார். நல்லா சொல்லியிருக்கு பாருங்கள். நீதிமொழி 18ஆம் அதிகாரத்தில் 20, 21 வசனம்லாம் வாசித்து பாருங்கள். வாயின் வார்த்தைகளின் பலனைத்தான் புசிப்பான், அதனால அவன் வயிறு நிரம்புன்னு இருக்குது. வயிறு எதனால நிரம்புவாக்கும்? வாயிலிருந்த வர்ற வார்த்தையினால என்ன நிரம்பும்? வயிறு நிரம்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வயிறு நிரம்புறதுக்கும் வாயில் வர்ற வார்த்தைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. எப்படி நிரம்பும்? நான் தினந்தோறும் சொல்லணும், நான் பசி பட்னியில் இருக்க போகிறதே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் ஆகாரத்துக்கு பஞ்சமே கிடையாது, இயேசுவின் நாமத்தில் நான் பஞ்சத்தில் அடிபடுவதே கிடையாது, ஊரில் இருக்க பஞ்சத்தையே கர்த்தர் எனக்காக மாற்றி தருவார், என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு குறைவே நான் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன். அப்போ தான் வயிறு நிரம்பும். இதை விட்டுவிட்டு வயிற்றில் எப்படி ஈர துணியை கட்டிக்கிறதுன்னு அதுக்கு வேறு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது இப்படி கட்டிக்கோவாக்கும். நல்லா உபவாசம் எடுத்து பழகிக்க. என்ன போகிற எப்படி எப்படி இருக்குமோ தெரியாது. இருக்கீங்களா? அப்போ வாயின் வார்த்தைகளால் ஃப்ரேம் பண்ண வேண்டும். வாயின் வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுங்கிறத ஃப்ரேம் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் இருக்குங்கிறத நான் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். வெற்றியை பேச ஆரம்பிக்கணும், ஜெயத்தை பேச ஆரம்பிக்கணும், நன்மையை பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் அப்படி தான் பேசினார். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஃப்ரேம் பண்ணார், உண்டாக்குனார், ஸ்பெசிஃபை பண்ணினார். சரி, இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க பாருங்கள். கோடா கோடியாய் பெருகுவாயாக, சந்ததி சத்து இருக்கிற வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். 27ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். ஈசாக்கு கதை உங்களுக்கு தெரியும். யாக்கோபு அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திருடியாவது பிடிங்கிடணும்னு பார்க்குறான். எப்படியாவது திருட்டுத்தனமாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்குறான். அவனுக்கு ஆசீர்வாதத்து மேலே நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது அவர் சொல்லிட்டாருன்னா நல்லா ஆகிடுவேன், நான் அவர் ஆசீர்வாதத்தை என் மேலே கூறுறதுக்கு நான் எப்படியாவது வழி பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அதுக்காக ஒரு திருட்டுத்தனத்தையே பண்ணி அவர் அப்போ தான் அனுப்பிச்சிருக்கார் மூத்த மகனை, போய் வேட்டையாடி எனக்குன்னு கொண்டா ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், சாகிறதுக்கு முன்னால் அவன் மேலே ஆசீர்வாதத்தை கூறிடுறேன்றாரு. அவன் போய் வேட்டையாட போயிட்டான் பாருங்கள். இந்த அம்மா இவனோட சேர்ந்து சதி பண்ணி மனைவி வேட்டையாடின கறி இல்லை, இந்த அம்மா எங்கேயோ கறிக்கடையில் வாங்கிட்டு வந்துருக்குது. கறி வாங்கிட்டு வந்து நல்லா செஞ்சு புருஷனுடைய வாய்க்கு ருசியாக செஞ்சு இந்த பையனை கூப்பிட்டு, அப்பா கொண்டு போய் கொடுத்து கிடுகிடுன்னு உங்கள் அண்ணன் வரத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை பிடிங்க அவர்கிட்டருந்து, எப்படியா திருட்டுத்தனமாக பிடிங்கன்னு சொல்லி அனுப்புது. இப்போ கவனிங்க 26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தஞ்செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கற்றுக்குங்க எப்படி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான்.
என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்கள். எல்லாம் கற்று வச்சுருக்காங்க எப்படி ஆசீர்வதிக்கிறதுன்னு. இவன் எப்படி இருப்பாங்கிறத வாயை திறந்து அவர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி சொல்லுன்னு. பிள்ளையை பெற்றுட்டா மட்டும் பத்தாது, இப்படி சொல்ல கற்றுக்கலன்னா அந்த பிள்ளையை நல்லா கொண்டாட முடியாது. ஹலோ, இருக்கிறோமா எல்லாரும்? பெற்ற பிறகு நம்முடைய வேலை என்ன நினைக்கிறோம்? சாப்பாடை போட்டணும், பள்ளிக்கூடம் அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், ஏதாவது சொத்துக்கு சேர்த்து வச்சு காசை கையில் கொடுத்துடணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா கொடுத்த காசை அவன் தொலைச்சிருவான் கொஞ்ச நாளில். அதனால் எல்லாத்துக்கு மேலே என்னத்தை கொடுக்கணும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தின் திராட்சரசத்தின் தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரர்களுக்கு எஜமானாய் இருப்பாய். தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். எப்படியோ திருட்டுத்தனமாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் பாருங்கள். அவன் நினச்சான் ஆசீர்வாதங்கிறது திருட்டுத்தனமாக வாங்குறதுன்னு. திருடி வாங்குறது இல்லை ஆசீர்வாதம், திருந்தி வாங்கிறது தான் ஆசீர்வாதம். அப்புறம் போய் திருந்துறான். திருந்தி உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உண்மையாகவே பெரிய ஒரு ஆளாக மாறினான். ஆசீர்வாதத்தை திருடுறது கிடையாது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அப்படி தான் ஆசீர்வாதம் வருது. இந்த ஆசீர்வாதத்தை நம்புகிறார்கள் பாருங்கள் ஜனங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான் பாருங்கள் 48ஆம் அதிகாரத்தில். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறத பற்றி வாசிக்கிறோம். யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 48:13 பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரேலின் வலது கைக்கு நேராகவும் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அதாவது வலது கையில் யாரை ஆசீர்வதிக்கணும், இடது கையில் யாரை ஆசீர்வதிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வேறு இருந்தது. ஆசீர்வாதத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க சில காரியங்கள் நம்பினார்கள். மூத்த மகனை வலது கையால் ஆசீர்வதிக்கணும், இளைய மகனை இடது கையால் ஆசீர்வதிக்கணும். வலது கையால் கொடுக்குற ஆசீர்வாதம் கிரேட்டர் பிளெஸ்ஸிங், அது இன்னும் மேலான ஆசீர்வாதம், அது மூத்த மகனுக்கு சொந்தமானது. இப்படியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் அவர்கள் மத்தியில் இருந்தது ஆசீர்வாதத்தை பற்றி. அப்பொழுது இஸ்ரேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய இப்ராஹிமுடைய தலையின் மீதும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் பேரிலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். மீதியை வாசிக்க போகிறதில்ல, என்ன நேரம் இல்லை, ஐடியாவை பிடிச்சிங்க. திரும்ப திரும்ப என்னத்தை பேசுகிறாங்க? பெருக கடவர்கள், பெருக்கம், வெற்றி, இவைகளை தான் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. பெருக்கத்தையும் வெற்றியும் உண்டாக்க வேண்டும் என்றால் பெருக்கத்தையும் வெற்றியும் சொல்லி தான் உண்டாக்கணும். பெருக கடவர்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அதே போல் உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா வாசிக்க போகிறதில்லை, இப்போ முழு அதிகாரமே மோசேயின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். மோசே ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதங்கள் கூறப்படுகிறது. இன்னொரு பிரதானமான ஆசீர்வாதம் பாருங்கள், திருப்புங்க எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு கர்த்தர் சொல்லித்தர்றார். ஆசீர்வாதன்றது பழக்கமாயிடுச்சு. ஆபிரகாம் காலத்திலேருந்து அப்படியே வருது பாருங்கள். ஆசீர்வதிக்க கற்றுக்கிட்டாங்க, கர்த்தர்கிட்ட தான் கற்றுட்டு வர்றாங்க. அதை கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசீர்வதிப்பது என்பது அவருடைய வழக்கமாகிவிட்டது. அதனால தான் அந்த ரெபேக்காலை ஆசீர்வதித்தார்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இருந்தே வழக்கம் ஆயிடுச்சு. அது ஆசீர்வாதத்தை கூறணும், நல்ல வார்த்தைகளை கூறணும். கூறுவதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குறதற்கு வகை இருக்கிறோம். நம்ம அந்த ஃப்ரேம் பண்ணுகிறோம் ஒரு நல்ல வாழ்க்கையை. நாம் சொல்லுகிறபடி தான் ஆகுன்ற நம்பிக்கையெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம். 24:60
ஆதியாமத்தில் ரெபேக்கால் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிறகு ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பின்பற்றுறாங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆசீர்வாதம் முக்கியம்னு, ஆசீர்வாதத்தை கூறுவது முக்கியம்னு தெரியும். எண்ணாமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியனை நியமித்த பிறகு மோசேக்கு சொல்லித்தரார், ஆசாரியனுக்கு சொல்லித்தான்றார் எப்படி ஆசீர்வதிக்கிறதுன்னு. இந்த ஜனங்கள் மேலே ஆசீர்வாதத்தை எப்படி கூற வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கி கொடுத்துட்டாரு. ஆனால் யாராவது ஒரு ஆள் அதை சொல்லுன்றார். அந்த வார்த்தையை எடுத்து வச்சுட்டு, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வச்சு அவருடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் சில காரியங்களே சொல்லுன்றார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவர் உன்னை காப்பாருன்னு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது தேவையில்லாம் சந்திப்பாருன்னு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு அரணும் கோட்டையுமா இருந்து உன்னை காத்துக்கொள்வார் பயப்படாதெல்லாம் சொல்லுது. கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு. ஆனால் யாராவது ஒரு ஆளை எழுந்திரிச்சு அதன் அடிப்படையில் சில காரியங்களை ஆசீர்வாதமாக கூற வேண்டும், நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கற்பிக்கிறார் கர்த்தர். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆரோனுக்கும் அவன் குமாரரோடும், அவர் ஆரோனும் அவர் குமாரனும் ஆசாரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லையா, அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து இப்படி சொல்லுன்றார். யாரை பார்த்து? இஸ்ரவேல் மக்களை பார்த்து இப்படி சொல்லுங்கிறார். கற்றுக்கொடு அவங்களுக்குன்றார். ஆரோனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் கற்றுக்கொடு, குமாரர்களுக்கும் கற்றுக்கொடு. ஏன்னா அவங்க ஆசாரியர்களாக இருக்க போகிறாங்க. தேவனுடைய ஜனத்தை பார்த்து இப்படி சொல்ல கற்றுக்கொடுன்றார். என்ன கற்றுக் கொடுக்கணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வார்த்தையில் கொடுக்குறாரு பாருங்க, இப்படி சொல்லுன்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சில சொல்கிறாங்க, அதான் வாக்கு தத்துவத்தில் இருக்குதுயா, இதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா, நான் நம்புகிறேன், அது போதும். போதாதுன்றார் கர்த்தர், சொல்லுன்றார். உன் தேசத்தில் தினந்தோறும் எந்திரிச்சு தாசாரினை சொல்லுன்றார். நான் என்ன சொன்னேனோ அதே சொல்லுன்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் சொல்லியிருக்காரு, நீ சொல்லுன்றார். உன் வாயால் சொல்லு, அது ஜனங்க காதில் கேட்கட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லுன்றார். இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். சொல்லு, சொன்னபடியே ஆசீர்வதிப்பேன்றார். ஏன் சொல்கிறாரு? ஏன்னா சொல்லும்போது தான் நம்ம அவருடைய வார்த்தையை எடுத்துக்கிறோம், அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ஒரு ஆசாரியன் எழுந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதங்களை கூறினான், அவர்களுக்கு கூறினான். இந்த வார்த்தையில், இந்த வார்த்தையின்படி அப்படியே கூறினான். பெரிய இது ஒரு ஃபேமஸ் பிளெஸ்ஸிங், இது அரானிக் பிளெஸ்ஸிங்ன்றாங்க, ரொம்ப ஃபேமஸ் பிளெஸ்ஸிங். ஆனால் நான் சொல்கிறேன், அரானிக் பிளெஸ்ஸிங்னு சொல்லி இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லி அவர் ஆசிரியருங்க, அவர் ஆசீர்வதிச்சார், தேச மக்கள் ஆசீர்வதிச்சார், நம்ம யார் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் போய் பிரசங்கியார் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுவோன்னு இருக்காங்க. கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இன்னும் நுழையவே இல்லை. நான் அடுத்த வாரம் தான் நுழைய போகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது. நாம் என்னது? இப்போ ஆரோன் கிடையாதுங்க. இப்போ யார்? நம்ம தான் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அப்போ உங்கள் வீட்டில் பாஸ்டர் வந்து ஆசீர்வாதத்தை கூற வேண்டியதில்லை, நீங்கள் தான் பாஸ்டர். ஹலோ, நீங்கள் தான் பாஸ்டர். ஒரு நேரம் யாராவது வந்து உங்கள் வீட்டில் நின்று ஆசீர்வாதத்தை கூற வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் நின்று இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை கூறுங்கள். நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய மனைவியின் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது, உங்களுடைய வீட்டின் மீது, உங்களுடைய தொழிலின் மீது, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் மீது இதை கூறுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் நீங்கள் கூறுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர்னு சொல்லுங்கள். முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏனென்று சொன்னால் வாயிலிருந்து சொல்லும்போது யூ ஆர் ஃப்ரேமிங் யுவர் வேர்ல்டு. உங்களுடைய உலகங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உண்டாக்குகிறீர்கள். எப்படி இருக்க வேணுங்கிறத சொல்கிறீங்க. பாருங்கள், ரொம்ப முக்கியம். குடும்பம் எப்படி இருக்க வேணும்னு சொல்லணும். அதுக்கு தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனைவியால் ஒரே பிரச்சனைங்க. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே பிரச்சனை. அப்புறம் பிரச்சனையாகவே இருக்கும். அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அதுதானே பேசுகிறீங்க. எப்படி இருப்பாள் மனைவி அப்படின்றது இங்கே சொல்லியிருக்குது. எதுக்கு சொல்லியிருக்குது? சிலர் எழுதி கூட மாட்டிடுறாங்க எங்கேயாது. ஆனால் வாயில் மட்டும் சொல்ல மாட்டாங்க. படிச்சுக்குவாங்க, ஆனால் வாயில் மட்டும் சொல்ல. அதான் இருக்குதுங்க. இருக்கிறத வாயில் சொல்கிறதுக்கு தானே இருக்குது. இப்படித்தான் என் மனைவி இருப்பாள்னு சொல்லணும். ஒரு அம்மா சொல்லுது, ஒரே குடிக்கிறாருங்க, அடிக்கிறாருங்க. அது எங்கே இருக்குது பைபிளில்? என்ன குடிக்கிறாரு, அடிக்க ஒரு தடவை பார்க்கும்போது குடிக்கிறாரு, அடிக்கிறாருங்க. ஒரே குடிக்கிறாரு, அடிக்கிறாருங்க. இன்னும் 10 வருஷம் பொறுத்து வந்தீங்கனாலும் இன்னும் அதை விட அதிகமாக அடிச்சிட்டு தான் இருப்பார், குடிச்சிட்டு தான் இருப்பார். குடிக்கிறாரு, அடிக்கிறாருன்னு சொல்லி யாரும் மாறினதே கிடையாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் வீட்டில் குடி இருக்காது, என் வீட்டில் சமாதானம் இருக்கும். கர்த்தர் இந்த வீட்டுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அவருடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ண கடவர் சொல்லணும். தினந்தோறும் தினந்தோறும் உங்களுடைய வீட்டை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லணும். அமெரிக்காவில் ஒரு பையன் சொன்னான் பாருங்க, பிள்ளைகள்லாம் வந்து அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் ஓடுற எலி மாதிரி ஒரே தொல்லைங்க, ராட்ஸ். இப்படியே சொல்கிறான், ராட்ஸ். என்ன நச்சு இதுங்களால தொல்லை, நிம்மதியே கிடையாது. ராட்ஸ்ன்னு சொல்லியிருந்தா அப்புறம் அவ்வளோதான், கேட்டு தான் வந்து தின்னணும். ரேட்டை கண்டிப்பாக வரும், ரேட்டை தின்றதுக்கு கேட்டு. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். இப்படி தான் இருப்பாங்க. இவங்க எப்படி இருக்க போகிறாங்க, இப்படி தான் நாளைக்கு வருவாங்க. இதுதான் அவர்களுடைய எதிர்காலம். கர்த்தருடைய கிருபையினால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நான் சொல்கிறேன், என் விசுவாசத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்குதுன்னா என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. விசுவாசத்தினாலே தேவன் உலகங்களை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அதுதாங்க விசுவாசம். விசுவாசங்கிறது ஏதோ இது கிடையாது. விசுவாசம் வாயில் வார்த்தையை பேசுகிறது. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, இந்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு, அதன் அடிப்படையில் சில காரியங்களை ஆசீர்வாதமாக கூறுவது அவசியம். நாம் என்ன கூறுறோமோ இதன் அடிப்படையில் அதுதான் உங்களுக்கு உண்டாகும். கூறாமல் உண்டாகாதா? உண்டாகாது. ஏனென்றால் கூறும்போது தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். இதில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடந்துடாது. இதில் இருக்கிறத எடுத்து உங்கள் இருதயத்தில் வச்சு, உங்கள் வாயில் வைத்து அதை பேசும்போது தான் நீங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை உண்டாக்கும்படியாக, உருவாக்கும்படியாக, அதுக்கு ஷேப் கொடுக்கும்படியாக, அதை ஃப்ரேம் பண்ணும்படியாக, அது எப்படி இருக்க வேணும்னு நீங்கள் சொல்லும்படியாக தான் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசித்து பேசுகிறோம்னு சொல்கிறார் பவுல். அப்போ விசுவாசித்து பேசுகிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இப்படி பழைய ஏற்பாட்டில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கி வாசிக்க நேரம் இல்லை, அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் வாசித்து காமிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களுக்கு போவோம். புதிய ஏற்பாட்டில் இன்னும் பிரமாதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுறது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்குதுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள்லாம் வசனங்கள்லாம் வாசித்து காமிக்கிறேன். இப்போ 8:6 வாசித்து காமிச்சது போல் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்துக்குன்னு சில வசனங்கள்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதங்கள் கூறப்படுகிறது. நம்ம இங்கே கூறுற ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் உங்களோடு இருக்க கடவுள். அது என்ன?
இயேசு சிலுவையில் செய்து முடித்ததன் மூலமாய் உண்டாயிருக்கிற சகல கிருபையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அங்கே கூறுகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் பேசுகிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக என்ன உண்டாகி இருக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் அதன் மூலமாக உண்டாகி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கூறுகிறோம். அதுதான் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள். அப்போ விசுவாசியின் அறிக்கை என்னன்னா இந்த ஆசீர்வாதத்தை கூறுவது, அவ்வளோதான். நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? யூ ஆர் ப்ரொனவுன்சிங் எ பெனடிக்ஷன். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறீர்கள். விசுவாச அறிக்கை பண்ணும்போதெல்லாம் ஆசீர்வாதத்தை கூறுகிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தின்படியே அந்த வார்த்தைகளின்படியே ஆசீர்வாதம் அங்கே உண்டாகிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர். விசுவாசத்தினாலே இந்த உலகங்களை உடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கினீர். எல்லாம் எப்படி இருக்க வேணும், இயங்க வேணும் என்கிறதை வகையறுத்தீர். எங்களையும் உடைய சாயலில் உண்டாக்கி நாங்களும் உம்மை போலவே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விசுவாசத்தினாலே உண்டாக்கக்கூடியவர்களாக எங்களை வைத்திருக்கிறீர். உடைய வார்த்தை விசுவாசம், உங்களுடைய வார்த்தை எடுக்கிறது, அதை பேசுகிறது. விசுவாசித்தேனாகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசம் பேசுகிறது, தேவனுடைய வார்த்தையை கூறுகிறது. கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே, இடுக்கண்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறது, உம்முடைய வார்த்தையை கூறுகிறது, காரியங்களை மாற்றி அமைக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் பேசட்டும், ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கட்டும், காரியங்களை மாற்றி அமைக்கட்டும், வெற்றியை உருவாக்கட்டும், தோல்விகளை வெற்றியாக மாற்றட்டும், பிரச்சனைகளை மாற்றி அமைக்கட்டும், பதில்கள் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய சித்தம் செய்யப்படட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய வாயிலும் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உடைய ஆசீர்வாதத்தின் தொனி கேட்கட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் தொனிக்கட்டும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் கேட்கப்படட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜனங்கள் பலுகி பெருகட்டும், தங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் மேற்கொள்ளட்டும். உடைய வார்த்தை அப்பேற்பட்ட சக்தியும் பலனையும் அவர்களுக்கு உண்டாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.